வந்து குக்கர்லேயே பண்ணக்கூடாது மக்களே. பிரியாணி சிஸ்டத்துக்கு பார்த்து பல பேர் ரிப்பேர் பண்ணலாம். குக்கர்லேயே போடணும் மக்களே. ஹாய், வணக்கம் மக்களே. வணக்கம். இன்னைக்கு என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா சண்டேனாலே எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ண போகிறோம். அந்த பிரியாணி வந்து நான் தான் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்றதை நீங்கள் பாருங்கள். கைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னோட அசிஸ்டன்ட் ஷெஃப் தான் கைட் பண்ணுறாங்க. அதனால் இதுதான் வந்து லைட்ரு. இப்போ இது எப்படி இப்படி தான் பற்ற ஐயோ, அடுத்து என்ன பண்ணணும்? நெய் தானே, ஒரு ஸ்பூன் போதுமா? நெய் ஊற்றிருக்கோம். இப்போ அடுத்து நெய் காயணும்னு நினைக்கிறேன். காலைல இருந்து ஒரே ஒர்க்கு மக்களே. அல்லவே ஒன்னே வந்து வாங்கிக்குவான், பெட்டு தட்டு, வீட்டை பெருக்கு. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துரு. ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ இது போடலான்னு இருக்கிறேன். இல்லை எப்படி போடலான்னு தெரியல மக்கள். என்ன பார்த்து சொல்லணும். கடை போடலாமா? இதுதான் பட்டை, லவங்க, சோம்பு. அடுத்து நம்ம ஆனியன்ஸ் போட போகிறோம். ஒரு 200 grams ஆஃப் ஆனியன்ஸ். அண்ட் பொட்டாச்சி ஆனியன். இந்த ஆனியன்லாம் பண்ணி வச்சது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் குக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. பேரு தான் மக்களே அவங்களுக்கு குக்குது. நம்ம தான் எல்லாம் வேலையும் செய்கிறோம். Maybe I am not meant for these duties. Cooking duty, dead guy duty. ஆனியன் வதக்கிட்டு வதக்கும் போதே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் மக்களே. நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாருமே டிவிக்கே தான், விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம். நீங்கள் தயவு செஞ்சு விஜயை தவிர்த்து வேறு யாருக்கும் ஓட்டு போட்டுறாதீங்க. நம்ம வந்து நிறைய சான்ஸ் கொடுத்துட்டோம் அதர் கட்சிக்கு. அவங்க வந்து இது வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரில. இந்த 30 வயசு ஆகுது எனக்கு. 30 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த பெரிய சேஞ்சஸுமே நடக்கல தமிழ்நாட்டில். ஒரு புரட்சி வரணும் மக்கள். 2026 வரும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு மக்களே. பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு வெந்துருச்சு. அடுத்து என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது. அடுத்து நம்ம பச்சை மிளகாவையும் போட்டுருவோம். அடுத்து நம்ம நல்லா கிண்டுவோம் மக்களே. எழுந்ததே ஒரு 10 மணிக்கு எழுந்துட்டு சரி நம்ம என்ன பண்ணலாம் நம்மளான்னு பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். போட்டு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்ல ஆர்டர் போட்டோம். வந்தோடனே போயிட்டு குளித்தேன். குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டேன். ஆனால் இதில் என்ன பார்த்தீங்கன்னா பல்வலகம் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ஞாபகப்படுத்தி எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை எல்லாருக்கும் இருக்கான்னு தெரியல. இது ஏதாவது ஒரு டிசீஸா என்னன்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் பல்லு வளைக்கிட்டு திரும்பி வந்து லைட்டா சாப்பிட்டேன். இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் உள்ள அசிஸ்டன்ட் குக் இருக்காங்க. அவங்க தான் என்ன கைட் பண்றாங்க எப்படி செய்யறதுன்ட்டு. அவங்க கைடன்ஸ்ல வந்து நான் சமைக்கிறேன். உங்க கைடன்ஸ்ல தான் எல்லாம் பண்றேன். ஆனா எதுவும் ஒழுங்கா வரமாட்டேங்குதப்பா, வந்துருச்சு. பாருங்க மக்களே, நல்லா வந்துட்டு இருக்கு தக்காளி. நீங்க உங்க வீட்டுல என்ன இன்னைக்கு செய்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. சின்ன வீலாக் தான், ஒரு சின்ன ட்ரை தான். ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்மளும் முன்னுக்கு வர பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்து பல பேர் இன்ஸ்பயர் பண்ணலாம். அப்போ ஹஸ்பண்ட்ஸில் வந்து சமைக்கலாம்.
தங்க புஷ்பம், ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. தக்காளி போட்டாச்சு, நல்லா மசஞ்சி வந்துருச்சு மக்களே. அதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அடுத்து வந்து லெமன் கட் பண்ணுறோம். ஒன்றரை ஸ்பூன். ஓகே, 2.5 ஸ்பூன் போட்டாச்சு. அடுத்து பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு மக்களே? இந்த பிரியாணி நல்லா வரலன்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட் குக்கு தான் காரணம். ஏன்னா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு தான் நம்ம செய்கிறோம். கடைசியில் அப்புறம் என்ன சொல்றாங்க, உனக்கு தான் செய்ய தரல அப்படின்றவாங்க. சாமான்லாம் அவ்வளோ இருக்குது, சாமான் தெரியும், சாப்பிடணும், திமுட்டு போகணும். என்னமாடா நீ பார்த்தீங்கன்னா கேர்டு கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இது வந்து ஒரு குக்கிங் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ வந்து ஒரு ஜாலியாக இருக்க பர்பஸ்க்கு அதுக்காக ஒரு வீலாக் மாதிரி போடுறேன். செஃப் மாதிரியே பேசலாம் அப்படின்ட்டு நோட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கு. நானும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், என்னோட அசிஸ்டன்ட் குக்கும் அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருக்காங்க. நான் தான் வந்து கோல்டு மெடல். இப்போ இது இப்படிதான் பார்த்துக்கணுமா? ஆனா பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் குக் வந்து என்னோட நல்லா சமைப்பாங்க. நான் வந்து தியரியில கோல்டு மெடல், அவன் ப்ராக்டிக்கல் கோல்டு மெடல். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் போட போகிறோம். சிக்கன் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டேன். லிஷியஸ் பிராண்ட் நேம் லிஷியஸ். ஆஃபரில் ஏதோ 150 rupees ஆஃபரில் வந்து இருந்துச்சு. சரி, அதனால் அப்படியே சும்மா போட்டு விடுவோம். கடையில் போய் வாங்கினாலே வந்து 200 ரூபா சொல்லுவான் வித்தவுட் ஸ்கின்னு. அதுக்கு நமக்கு இன்ஸ்டாமார்ட்டில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பெஸ்ட்டு தானே, ஆஃபரோட வருதுன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாச்சு. எக்குமே ஆஃபரில் வந்துச்சு. 6 eggs வந்து 34 rupees. மீன்ஸ் கொஞ்சம் சிஸ்டம் குக் வந்து நடுவில் சொதைப்பு விட்டாங்க. இப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுறது வேலை பார்த்துட்டு பாஸ்மதி ரைஸ் மக்கள், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸு. இது வந்து வீட்டிலே இருந்துச்சு, ஆர்டர்லாம் போடல. சிக்கனோட ஸ்டூ நல்லா இறங்கின பிறகு ரைஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவோம். இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. இது வந்து பிரியாணி பேர் வந்து எங்கள் வீட்டு பிரியாணி. அதே மாதிரி உங்கள் வீட்டு பிரியாணி வீடியோவை நீங்கள் எடுத்து போடுங்க. ஜோக் இல்ல இல்லையா? நான் வந்து குக்கர்லேயே பண்ணக்கூடாது மக்களே பிரியாணி. அசிஸ்டன்ட் குக்கு நான் சாவடிக்கிறாங்க. பிரியாணி குக்கரில் செய் இதை லட்டு போட்டு மூடி நம்ம இது பண்ண எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. குக்கரில் செய்கிறாங்க, இது டேஸ்ட் வருமானே தெரியல மக்களே. One eternity later. குக்கருக்கே பொருட்கள் மக்களே. ஐயோ. A few moments later. மக்களே, எங்க வீட்டு பிரியாணி ரெடி. பார்க்கறதுக்கு பிரியாணி மாதிரியே இருக்கு, ஆனா டேஸ்ட் பண்ணா இருக்குமான்றது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். Nice. நல்லாதாங்க இருக்கு. ஏதோ ஒரு 100க்கு வந்து ஒரு 75 marks போடலாம். அந்த அளவுக்கு பக்காவா இருக்கு பிரியாணி. நாக்குல ஊறுது. இந்த நானா செஞ்சது நினைச்சு பார்த்தா எனக்கே ஒரு பெருமையா இருக்கு. அடுத்து ரைத்தா செய்வோம். ரைத்தா கூட பிரியாணி வச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.